ओम शांति। प्रातः मुरली का डेट 19/10/2023। बाप दादा मधुबन। ओम शांति। காலை முரளியின் தேதி 19/10/2023। बाप दादा मधुबन। मीठे बच्चे, पढ़ाई कभी भी மிஸ் नहीं करना। இனிமையான குழந்தைகளே, படிப்பை ஒருபோதும் தவறவிடக்கூடாது। पढ़ाई का शौक तब रहेगा जब पढ़ाने वाले बाप में अटूट निश्चय होगा। எப்பொழுது படிப்பிக்கக்கூடிய தந்தையிடத்தில் உடைக்க முடியாத நிச்சயம் இருக்குமோ அப்பொழுது படிப்பின் மீது ஆர்வம் இருக்கும்। நிச்சய புத்தி பச்சே ஹி சர்வீஸ் कर सकेंगे। நிச்சய புத்தி உடைய குழந்தைகள்தான் சேவை செய்ய முடியும்। प्रश्न, बाप दादा को बच्चों की कौन सी बात सुनकर बहुत खुशी होती है? கேள்வி, பாப் தாதாவிற்கு குழந்தைகளுடைய எப்படிப்பட்ட விஷயத்தை கேட்டு மிகுந்த குஷி ஏற்படுகிறது? उत्तर, जब बच्चे सर्विस समाचार का पत्र लिखते हैं, बाबा आज हमने फलाने को समझाया, उसको 2 बाप का परिचय दिया, ऐसे ऐसे सेवा की। பதில், எப்பொழுது குழந்தைகள் சேவை பற்றிய செய்தியின் கடிதம் எழுதுகின்றார்களோ, அதாவது பாபா இன்று நாங்கள் இன்னாருக்கு புரிய வைத்தோம், அவர்களுக்கு 2 தந்தையினுடைய அறிமுகம் கொடுத்தோம், அவ்வாறெல்லாம் சேவை செய்தோம் என்று। तो बाबा उन पत्रों को पढ़कर बहुत खुश होते हैं। அதனால் பாபா அந்த கடிதங்களை படித்துவிட்டு மிகுந்த குஷி அடைகின்றார்। याद प्यार व खुश गैराफत का पत्र लिखने से बाबा का पेट नहीं बढ़ता। அன்பு நினைவு அல்லது குஷி நிறைந்த கடிதங்களை எழுதுவதன் மூலம் தந்தையினுடைய வயிறு நிரம்புவதில்லை। அதாவது பாபா அன்பு நினைவு மற்றும் குஷியான லெட்டர்ஸ்லாம் போடுறதுனால திருப்தி அடையறதில்லைன்னு சொல்கிறார்। பாபா अपने मददगार बच्चों को देख खुश होते हैं। பாபா யாரை பார்த்து குஷி அடைகிறேன்னு சொல்கிறார்? அதாவது பாபா தன்னுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து குஷி அடைகின்றார்। इसलिए सर्विस करके समाचार लिखना है। அதனால் லெட்ரு எழுதும்போது எப்படி எழுதணுன்றத சொல்லி கொடுக்குறார்। அதனால் சேவை செய்து அதை பற்றிய செய்தியை எழுத வேண்டும்। கீத், சலோ சலே மா। பாடல், வாருங்கள் செல்வோம் அம்மா। ஓம் சாந்தி। बच्चे जानते हैं कांटों से फूलों की दुनिया में जाना है। ஓம் சாந்தி। குழந்தைகள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், முட்கள் நிறைந்த உலகத்திலிருந்து மலர்கள் நிறைந்த உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று। சத்யுகி துனியா கோ தைவி ஃபூல் ஹி கஹேங்கே। சத்யுக உலகத்தை தெய்வீகமான மலர் என்றுதான் சொல்வோம்।
कलयुग में मनुष्य हैं कांटे मिसल. கலியுகத்தில் மனிதர்கள் முட்கள் போல இருக்கின்றார்கள். ஏக் தோக்கோ தங்கு கர்த்தே துக்கு தேத்தே ரகத்தே ஹேன். ஒருவர் மற்றவருக்கு தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள், துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். तुम बच्चे अब खुश होते हो कि चलो अब हम अपने उस दैवी फूलों के सुखधाम में चले. குழந்தைகள் நீங்கள் இப்பொழுது குஷி அடைகின்றீர்கள், வாருங்கள் இப்பொழுது நாம் தன்னுடைய அந்த தெய்வீக மலர்கள் நிறைந்த சுகதாமத்திற்கு செல்வோம். चलने का भी राज समझना है. செல்வதற்கும் கூட ரகசியம் புரிந்து கொள்ள வேண்டும். चलेंगे तब जब अच्छी रीति पढ़ेंगे. எப்பொழுது நல்ல முறையில் படிக்கின்றோமோ அப்பொழுது அங்கு செல்வோம். பகலே தோ நிக்ஷய் சாகியே படானே வாலா கோன் ஹே. முதலில் நிச்சயம் இருக்க வேண்டும், படிப்பிக்க கூடியவர் யார் என்று. யஹ் பாத்தே கோயி வேத சாஸ்திர ஆதி மே லிக்கி ஹுயி நஹி ஹை. இந்த விஷயங்கள் எதுவும் வேதங்கள், சாஸ்திரங்கள் முதலியவைகளில் எழுதப்படவில்லை. பல் கீதா மே ராஜயோக் லிக்கா ஹுவா ஹை. நல்லது, கீதையில் ராஜயோகத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றது. ராஜாயி கேலியே படாயி ஹை தோ ஜரூர் ராஜாயி சத்யுக் மே தேங்கே. ராஜ்யத்தை அடைவதற்காக படிப்பு இருக்கிறது என்றால் கட்டாயம் சத்யுகத்தில் ராஜ்யம் கொடுப்பார். பகலே தோ படானே வாலே கா நிக்ஷய் சாகியே. முதலில் படிப்பிக்க கூடியவர் மீது நிச்சயம் இருக்க வேண்டும். யஹ் கோயி சாது சந்த் மனுஷ்ய தோ ஹை நஹி. இவர் எந்த ஒரு சாதுவோ சந்நியாசியோ மனிதரோ கிடையாது. யஹ் தோ ஹை நிராகார். இவர் நிராகாராக இருக்கின்றார். சப் ஆத்மாவோं का बाप है பரம்பிதா பரமாத்மா. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பரம்பிதா பரமாத்மாவாக இருக்கின்றார். जिन्हों को कल्प पहले मुआफिक निश्चय होना होगा उन्हों को ही होगा. யாருக்கெல்லாம் கல்பத்திற்கு முன்பு போலவே நிச்சயம் ஆகியிருக்குமோ அவர்களுக்குத்தான் நிச்சயம் ஏற்படும். तुम देखते हो फूलों की दुनिया स्वर्ग में चलने के लिए हर एक का अपना अपना पुरुषार्थ है. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், மலர்கள் நிறைந்த உலகம், அதாவது ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்காக ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய முயற்சி இருக்கிறது. பகலே ஜப் நிக்ஷய ஹோத்தோ ஜட் படாயி மே லக் படே. முதலில் எப்பொழுது நிச்சயம் இருக்கிறதோ அப்பொழுது உடனே படிப்பதில் ஈடுபட வேண்டியிருக்கும், அதாவது படிப்பில் ஈடுபட வேண்டியிருக்கும். शास्त्रों में कृष्ण भगवान वाज लिख दिया है, साथ साथ लिखा भी है रुद्र ज्ञान यज्ञ. சாஸ்திரங்களில் கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் கூடவே ருத்ரஞான யக்யம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப் யஹ் தோ ஞான் கி பாத்தே ஹோ கயி. இப்பொழுது இங்கு ஞானத்தினுடைய விஷயங்கள் ஆகிவிட்டது. मनुष्यों ने फिर श्री कृष्ण को काट की मुरली दे दी है. மனிதர்கள் கிருஷ்ணருக்கு, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மூங்கிலால் ஆன புல்லாங்குழலை கொடுத்து விட்டார்கள். गायन भी है ना तेरी मुरली में जादू है खुदाई. மகிமை இருக்கிறது இல்லையா, உன்னுடைய புல்லாங்குழலில் இறைவனுடைய மந்திரம் இருக்கிறது என்று. அப் காட்கி முரளி மே தோ குதாயி ஜாது ஹோ நா சகே. இப்பொழுது
மூங்கிலாலான புல்லாங்குழலில் இறைவனுடைய மந்திரம் இருக்க முடியாது. வகுத்தோ முக்ஸே முரளி பஜா சக்தே ஹை. அவர் வாய் மூலம் புல்லாங்குழலை வாசிக்க முடியும். ஸ்ரீ கிருஷ்ண கா பச்பன் ஹி திக்காத்தே ஹை, ஆபஸ் மே கேல்தே கூத்தே ரஹ்தே ஹை. ஸ்ரீ கிருஷ்ணருடைய குழந்தை பருவத்தைத்தான் காண்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்குள், அதாவது குழந்தைகளுக்குள் விளையாடுவது, குதிப்பது போல காண்பித்திருக்கின்றார்கள். யஹ் பாத்தே படி சமஜ்னே லாயக் ஹை. இந்த விஷயங்கள் மிகவும் புரிந்து கொள்வதற்கு தகுதியானதாக இருக்கின்றது. யஹ் தோ பச்சே சமஜ் கயே ஹை कि यह बरोबर राजयोग है, अर्थात राजाई प्राप्त करने की पढ़ाई कराने वाले के साथ योग. இதை குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது ராஜயோகமாக இருக்கிறது. அதாவது ராஜ்யத்தை அடைவதற்கு படிப்பிக்க கூடியவருடன் யோகம் இருக்கிறது. வகு சம்முக் ஆக்கர் படாத்தே ஹை. அவர் நேரில் வந்து படிப்பிக்கின்றார். இஸ்மே காட்கே முரளி கி கோயி பாத் நஹி. இதில் மூங்கிலாலான புல்லாங்குழலின் விஷயம் எதுவும் கிடையாது. யஹ் பாத்தே ஹி நிராலி ஹை. இங்கு இருக்கக்கூடிய விஷயங்களே தனிப்பட்டது. யஹ் கிஸ்கோ பி பதா நஹி ஹை कि निराकार भगवान स्वयं आकर पढ़ाते हैं. இது யாருக்கும் தெரியாது. இங்கு நிராகார் பகவான் அவரே வந்து படிப்பிக்கின்றார் என்பது. ஸ்ரீ கிருஷ்ண के लिए भी कहते हैं, उनकी मुरली में खुदाई जादू है. ஸ்ரீ கிருஷ்ணருக்காக சொல்லியிருக்கின்றார்கள், அவருடைய புல்லாங்குழலில் இறைவனுடைய மந்திரம் இருக்கிறது என்று. தோ குதா அவர் ஹோ கயானா. அப்பொழுது இறைவன் என்பவர் வேறு ஒருவராக ஆகிவிட்டார் இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ண கோ குதா நஹி கஹேங்கே. ஸ்ரீ கிருஷ்ணரை இறைவன் என்று சொல்ல முடியாது. குதா தோ குதா ஹி ஹை, உன்கோ ஹி ஜாதுகர் கஹ்தே ஹை. இறைவனைத்தான் இறைவன் என்று சொல்கின்றோம். அவரைத்தான் மந்திரவாதி என்றும் சொல்கின்றோம். ஜாதுகர் ஸ்வயம் ஆக்கர் ஜாதுகரி திக்லாத்தே ஹை, சாக்ஷாத்கார் கராத்தே ஹை. மந்திரவாதி அவரே வந்து மந்திரத்தை காண்பிக்கின்றார், அதாவது சாட்சாத்காரம் செய்விக்கின்றார். फिर भी ऊंच पद प्राप्त कराने के लिए पढ़ाते हैं. பிறகு உயர்ந்த பதவி அடைய வைப்பதற்காக படிப்பிக்கின்றார். மீரா ने भी वैकुंठ देखा और डांस की, परंतु वह राजयोग नहीं सीखी. மீரா கூட வைகுண்டத்தை பார்த்தார், மேலும் நடனமாடினார். ஆனால் அவர் ராஜயோகத்தை கற்கவில்லை. राजयोग की बात कोई भी शास्त्र में नहीं है. ராஜயோகத்தை பற்றிய விஷயங்கள் எந்த ஒரு சாஸ்திரத்திலும் இல்லை. மீரா கோ படானே வாலா தோ கோயி நஹி தா. மீராவுக்கு படிப்பிக்க கூடியவர் யாரும் இல்லாமல் இருந்தார்கள். மீரா கா நாம் பி பக்த் மாலா மே ஹை. மீரா என்ற பெயரும் பக்தர்களுடைய மாலையில் இருக்கிறது. யஹ் ஹை ஞான் மாலா. இது ஞான மாலையாக இருக்கிறது. ராத் தின் கா ஃபர்க் ஹை. இது இரவு மற்றும் பகலுக்கான வித்தியாசமாக இருக்கிறது. तुम समझ गए हो, हम जितना ஞான் उठाएंगे उतना ऊंच बनेंगे. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், நாம் எவ்வளவு ஞானத்தை எடுத்துக்கொள்கின்றோமோ அவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆவோம் என்று. பரோபர் பக்த் மாலா பி ஹை,
उनमें भी நம்பர்வார் है. உண்மையிலேயே பக்தர்களுடைய மாலையும் இருக்கின்றது. அதில் கூட வரிசை கிரமம் இருக்கின்றது. उन्हों के नाम तो मशहूर है. அவர்களினுடைய பெயர்களும் புகழ் வாய்ந்தவையாக இருக்கின்றன. यह ज्ञान कोई में भी नहीं है. இந்த ஞானம் எவருக்குள்ளும் இல்லை. तो समझाना चाहिए. यह ज्ञान देने वाला वह अथॉरिटी बाप है. அதனால் புரிய வைக்க வேண்டும். இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் சர்வ வல்லமை பொருந்திய தந்தை என்று. जिसके लिए कहा जाता है ब्रह्मा मुख कमल से ब्राह्मण रच. उन्हों को सभी वेदों शास्त्रों का सार सुनाते हैं. அவருக்காகத்தான் சொல்லப்படுகிறது. பிரம்மாவின் தாமரை வாய் மூலம் பிராமணர்களை படைத்து அவர்களுக்கு அனைத்து வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கின்றார் என்று. शिव बाबा को तो शास्त्र दे ना सके. शिव बाबाவிற்கு சாஸ்திரங்களை கொடுக்க முடியாது. क्योंकि वह तो है निराकार. ஏனென்றால் அவர் நிராகாரமாக இருக்கின்றார். तो ब्रह्मा द्वारा समझाते हैं. அதனால் அவர் பிரம்மா மூலமாக புரிய வைக்கின்றார். यह युक्ति रची है. இந்த யுக்தி படைக்கப்பட்டிருக்கிறது. परंतु यह सब बातें समझाने वाला वह एक है. ஆனால் இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கக்கூடியவர் அவர் ஒருவராக இருக்கின்றார். दिखलाते भी हैं. ब्रह्मा द्वारा सार बतलाते हैं. तो जरूर समझाने वाला कोई दूसरा है ना. காண்பித்திருக்கின்றார்கள். பிரம்மா மூலமாக சாரத்தை சொல்கின்றார் என்றால் கட்டாயம் புரிய வைக்கக்கூடியவர் வேறு ஒருவராக இருப்பார் இல்லையா. अभी तुम प्रैक्टिकल में देखते हो. शिव बाबा जो ज्ञान सागर है, हमारा बाबा भी है. वह सम्मुख बैठे हैं. இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சிவபாபா ஞானக்கடலாக இருக்கின்றார். அவர் நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார். அவர் நேரில் அமர்ந்திருக்கின்றார். भारत में ही आते हैं और जरूर कोई के शरीर में आते हैं. பாரதத்தில் தான் வருகின்றார். கட்டாயம் யாரொருவருடைய शरीरத்திலாவது வந்திருக்கின்றார். यह ब्रह्मा का शरीर है. இது பிரம்மாவினுடைய शरीरम. प्रजापिता ब्रह्मा होना भी जरूरी है. பிரஜாபிதா பிரம்மா இருப்பதும் அவசியமானதாக இருக்கிறது. बरोबर प्रजापिता ब्रह्मा द्वारा ही बाप आकर ब्राह्मण धर्म रचते हैं. உண்மையிலேயே பிரஜாபிதா பிரம்மா மூலமாகத்தான் தந்தை வந்து பிராமண தர்மத்தை படைக்கின்றார். தர்ம கேசே ரச்சா ஜாத்தா है. தர்மம் எவ்வாறு படைக்கப்படுகிறது. यह भी तुम जानते हो. இதையும் கூட நீங்கள் தான் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். तुम प्रैक्टिकल में ब्रह्मा की संतान हो. நீங்கள் நடைமுறையில் பிரம்மாவினுடைய குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். कहते हो हम ब्राह्मण ब्राह्मणिया है. சொல்கின்றீர்கள் நாங்கள் பிராமணர்கள் பிராமணிகள் என்று. बाप से वर्षा ले रहे हैं. தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்து கொண்டிருக்கின்றோம். ஃபாலோயர் தோ கபி வர்ஷா லேனா சகே. ஃபாலோயர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருபோதும் ஆஸ்தி எடுக்க முடியாது. பச்சே ஹி பாப் சே வர்ஷா லேத்தே ஹே. குழந்தைகளாக ஆகக்கூடியவர்கள்தான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்கின்றார்கள். தும் ஆக்கர் பேஹத் கே பச்சே பனே ஹோ. நீங்கள் வந்து எல்லைக்கப்பாற்பட்ட குழந்தைகளாக ஆகியிருக்கின்றீர்கள். கிரைஸ்ட் கே ஃபாலோயர் கஹேங்கே பச்சே நஹி.
கிறிஸ்துவினுடைய ஃபாலோயர்ஸ் என்று சொல்வார்கள், குழந்தைகள் என்று சொல்ல மாட்டார்கள். बुद्ध के गुरु नानक के ஃபாலோயர் ஹி கஹெங்கே பச்சே நஹி. புத்தருடைய குருநானக்கினுடைய ஃபாலோயர்ஸ் என்று தான் சொல்வார்கள், குழந்தைகள் என்று சொல்ல மாட்டார்கள். யஹா தும் பச்சே ஹோ, இங்கு நீங்கள் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். பிரஜாபிதா வகுபி பாப் டஹரா और शिव बाबा भी बाप हो गया. பிரஜாபிதா அவரும் தந்தையாக இருக்கின்றார், மேலும் சிவபாபாவும் தந்தையாக ஆகிவிட்டார். வகு நிராகார் ஹை, யஹ் சாகார் அலக் ஹை. அவர் நிராகாரராக இருக்கின்றார், இவர் சாகாரராக இருக்கின்றார், தனிப்பட்டவராக இருக்கின்றார். इस साकार द्वारा ही शिव बाबा ने बच्चों को रचा है. இந்த சாக்கார் மூலமாகத்தான் शिव बाबा குழந்தைகளை படைக்கின்றார். अब तुम्हारे में भी कोई को तो पक्का निश्चय है, कोई को नहीं. இப்பொழுது உங்களுக்குள்ளும் கூட சிலருக்கு பக்கா நிச்சயம் இருக்கிறது, சிலருக்கு இருப்பதில்லை. லாட்ரி ஹே பகுத் படி, இது மிகப்பெரிய லாட்ரியாக இருக்கிறது. तुमको अपने शरीर निर्वाह अर्थ कर्म भी करना है और फिर यह ज्ञान भी सीखना है. நீங்கள் தங்களுடைய ஷரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்ய வேண்டும், மேலும் இந்த ஞானத்தையும் கற்க வேண்டும். उस पढ़ाई में बहुत मेहनत करनी पड़ती है. அந்த படிப்பில் நிறைய உழைக்க வேண்டி இருக்கிறது. यहाँ भी बाप कहते हैं एक घड़ी आधी घड़ी पढ़ो जरूर. இங்கு கூட தந்தை சொல்கின்றார், ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அவசியம் படியுங்கள் என்று. अच्छा, कोई कारण से रोज नहीं पढ़ सकते हो तो पहले 7 रोज पढ़कर फिर मुरली के आधार पर चल सकते हो. நல்லது, ஏதாவதொரு காரணத்தினால் தினமும் படிக்க முடியவில்லை என்றால் முதலில் 7 நாள் படித்துவிட்டு பிறகு முரளியின் ஆதாரத்தில் நடக்க முடியும். லட்சிய பக்கட் லியா, லட்சியத்தை பிடித்து கொண்டீர்கள். பாக்கி ஹை டால் டால் பத்தே ஆதி கோ சமஜ்னா, வா சப் பி சக்ர மே ஆ ஜாத்தா ஹை. மற்றபடி கிளைகள், இலைகள் முதலியவைகளை பற்றி புரிந்து கொள்வது, அவை அனைத்துமே சக்கரத்தில் வந்து விடுகிறது. तुमको 84 जन्मों का राज भी समझाया है. உங்களுக்கு 84 ஜென்மங்களினுடைய ரகசியத்தை பற்றியும் புரிய வைக்கப்படுகிறது. ஜாட் மே டீட்டெயில் ஹை, மரத்தில் விரிவாக இருக்கிறது. சக்கரமே நட்சேல் ஹை, சக்கரத்தில் சுருக்கமாக இருக்கிறது. சம்ஜாயா பி ஹை யஹ் வெரைட்டி மனுஷ்ய சிருஷ்டி கே தர்ம ஹை. புரிய வைக்கப்படுகிறது, இது பல வகையான மனித சிருஷ்டியின் தர்மம் என்று. பகலே ஏக் தர்ம ரஹ்தா ஹை ஃபிர் விருத்தி ஹோத்தி ஹை. முதலில் ஒரு தர்மம் இருக்கிறது, பிறகு அதிகமாகிறது. ஜாடு பி திக்காயா ஹை கேசே ஃபவுண்டேஷன் நிகல்தா ஹை. மரம் கூட காண்பிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வாறு அஸ்திவாரம் போடப்படுகிறது என்று. கித்னா சஹஜ் ராஸ் ஹை, எவ்வளவு சுலபமான எளிமையான ரகசியமாக இருக்கிறது. ड्रामा और झाड़ को समझना है, बुद्धि में धारण करना है और दूसरों को समझाना है. நாடகம் மற்றும் மரத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், புத்தியில் அதை தாரணை செய்ய வேண்டும், பிறகு
மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். दो बाप की पॉइंट तो जरूर समझानी है. 2 தந்தையினுடைய பாயிண்டை பற்றி கட்டாயம் புரிய வைக்க வேண்டும். बेहद के बाप से स्वराज्य मिलता है, इसलिए राजयोग जरूर सीखना पड़े. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து ஸ்வயராஜ்யம் கிடைக்கிறது. அதனால் அவசியம் ராஜயோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். परमपिता परमात्मा ही स्वर्ग की स्थापना करते हैं, जिसको कृष्णपुरी भी कहते हैं. பரம்பிதா பரமாத்மா தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அதை கிருஷ்ணபுரி என்றும் சொல்கின்றோம். கம்சபுரி में तो कृष्णपुरी स्थापन हो ना सके. கம்சபுரியில் கிருஷ்ணபுரி ஸ்தாபனை ஆக முடியாது. इसलिए संगम रखा हुआ है. இதனால் சங்கம யுகம் வைக்கப்பட்டிருக்கிறது. तुम बच्चों के लिए यह संगम युग है. குழந்தைகள் உங்களுக்காக இது சங்கம யுகமாக இருக்கிறது. பாக்கி और सबके लिए कलयुग है. மற்றபடி அனைவருக்கும் கலியுகமாக இருக்கிறது. तुम ही संगम से फिर सतयुग में जाने वाले हो, यह निश्चय चाहिए. நீங்கள்தான் சங்கம யுகத்திலிருந்து சத்யுகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். இந்த நிச்சயம் இருக்க வேண்டும். அபி ஹம் சங்கம் பர் ஹை. இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். சங்கம் யுக் யாத் ரஹே தோ சத்யுக் பி யாத் ரஹே और सतयुग स्थापन करने वाला भी याद रहे. சங்கம யுகம் நினைவில் இருந்தால் சத்யுகமும் நினைவில் இருக்கும். மற்றும் சத்யுகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவரும் நினைவில் இருப்பார். பரந்து घड़ी घड़ी भूल जाते हैं. ஆனால் அடிக்கடி மறந்து விடுகின்றோம். तुम समझते हो अभी हम संगम पर हैं. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். बेहद का बाप आते ही है कल्प के संगम युगे. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்திருக்கின்றார் கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில். கீதா மே பூல் கர் தி ஹை. கீதையில் தவறு செய்து விட்டார்கள். கீதா சே தைலுக் ரக்னே வாலே சிர்ஃப் பாகவத் மகாபாரத் ஆதி ஹை. கீதையிடம் தொடர்பு வைக்கக்கூடியது பாகவதம், மகாபாரதம் முதலியவைகளாக இருக்கின்றன. பாப் சம்ஜாத்தே ஹை தும் சப் சீதாயே ஹோ, மே ராம் ஹோ. தந்தை புரிய வைக்கின்றார், நீங்கள் அனைவரும் சீதைகளாக இருக்கின்றீர்கள், நான் ராமனாக இருக்கின்றேன். தும் ராவன் ராஜ்ய ரூபி லங்கா மே படே ஹோ, வஹ் லங்கா நஹி. நீங்கள் ராவண ராஜ்யம் என்ற இலங்கையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள், அந்த இலங்கை கிடையாது. ऐसे नहीं, அவ்வாறு கிடையாது. வஹா கோயி ராவன் ராஜ்யதா, அங்கு ராவணனுடைய ராஜ்யம் இருந்தது என்பது. சத்யுகமே லங்கா ஆதி ஹோதி நஹி. சத்யுகத்தில் இலங்கை முதலியவை எதுவும் இருக்காது. உஸ் தரஃப் பௌத்த தர்ம ஹை. அந்த பக்கம் புத்த தர்மம் இருக்கிறது. அபி பௌத்த தர்ம பகுத் ஃபைலா ஹுவா ஹை. இப்பொழுது புத்த தர்மம் நிறைய பரவி இருக்கிறது. अब यह तो बच्चों को समझाया गया है. भारत पहले बिल्कुल पवित्रता, सुख, शांति थी. एक ही देवी देवता धर्म था. இப்பொழுது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. பாரதம் முதலில் முற்றிலும் தூய்மையாக இருந்தது. அதில் சுகம், சாந்தி இருந்தது. ஒரு தேவி தேவதைகளினுடைய தர்மம்தான் இருந்தது.
पहले पहले तो यह निश्चय पक्का रहना चाहिए कि यह हमारा बेहद का बाप है. முதலில் இந்த நிச்சயம் பக்காவாக இருக்க வேண்டும். இவர் நம்முடைய எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையாக இருக்கின்றார் என்று. உன்சே வர்ஷா லேனா ஹே, அவரிடமிருந்து ஆஸ்தி எடுக்க வேண்டும். புருஷார்த் மே கபி சூக்னா நஹி ஹே, முயற்சி செய்வதில் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது. நிச்சய பிகர் புருஷார்த் பி கேசே கரேங்கே, நிச்சயம் இல்லாமல் எவ்வாறு முயற்சி செய்வீர்கள்? பாப் படாத்தே ஹே, உன்சே ஸ்வர்க கா சதா சுக் கா வர்ஷா மில் ரஹா ஹே. தந்தை படிப்பிக்கின்றார், அவரிடமிருந்து சொர்க்கத்தினுடைய சதா சுகத்தின் ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. स्कूल में बिगर निश्चय अथवा एम ऑब्जेक्ट तोड़े ही बैठेंगे. பாபா சொல்றாரு, பள்ளியில் நம்பிக்கை இல்லாமல் அல்லது குறிக்கோள் இல்லாமல் அமர்ந்திருப்பார்களா என்ன? वहाँ तो सब्जेक्ट बहुत होती है, मार्जिन होती है. அங்கு நிறைய பாடங்கள் இருக்கின்றன, காலியான இடங்களும் இருக்கின்றன. यहाँ तो एक ही सब्जेक्ट है, இங்கு ஒரே பாடம்தான் இருக்கின்றது. एक ही सब्जेक्ट से कितनी बड़ी राजधानी स्थापन हो जाती है. ஒரு பாடத்தின் மூலம் எவ்வளவு பெரிய ராஜதானி ஸ்தாபனையாகி விடுகிறது. जो नहीं पढ़ते हैं तो पढ़े हुए के आगे भरी डोएंगे. யார் படிக்கவில்லையோ படித்திருக்க கூடியவர்களுக்கு முன்னால் சுமை தூக்குவார்கள். प्रजा में भी जो अच्छी प्रजा होंगे उनके आगे कम दर्जे वाली प्रजा भरी डोएगी. பிரஜைகளில் கூட யார் நல்ல பிரஜையாக இருப்பார்களோ அவர்களுக்கு முன்னால் குறைந்த பதவி உள்ள பிரஜைகள் சுமை தூக்குவார்கள். பிரஜா பி நம்பர்வார் தோ ஹேனா, பிரஜைகளில் கூட வரிசை கிரமம் இருக்கின்றது இல்லையா? கோயி கரீப் கோயி சாஹுக்கார் ஏக்னா மிலே தூசரே சே. சிலர் ஏழையாக சிலர் பணக்காரராக இருக்கின்றார்கள். ஒருவரைப் போல இன்னொருவருக்கு கிடைப்பதில்லை. கைசா யஹ் டிராமா ஹே, இந்த நாடகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சபி மனுஷ்யோं के पीछे ड्रामा में नूंद है पार्ट बजाने के लिए. அனைத்து மனிதர்களுடைய தோற்றமும் நடிப்பதற்காக நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது. कितनी गुह्य बातें हैं जो धारण कर यथार्थ रीति समझाना है. எவ்வளவு ஆழமான விஷயங்களாக இருக்கின்றன, அதை தாரணை செய்து சரியான முறையில் புரிய வைக்க வேண்டும். சப் தோ நஹி சம்ஜா சக்தே, அனைவரும் புரிய வைக்க முடியாது. கித்னி அச்சி பாத்தே சம்ஜாத்தே ஹேன், எவ்வளவு நல்ல விஷயங்களை புரிய வைக்கின்றார். நிச்சயமேஹி விஜய் ஹே, நிச்சயத்தில்தான் வெற்றி இருக்கிறது. நிச்சய் ஹோகா தப்ஹி படேங்கே, நிச்சயம் இருக்கும் என்றால் அப்பொழுதுதான் படிப்பார்கள். கோயி தோ சஞ்சய் புத்தி ஹோ படாயி கோ சோட் தேத்தே ஹேன், சிலர் சந்தேக புத்தி உள்ளவராகி படிப்பை விட்டு விடுகின்றார்கள். ஆஹோ மாயா ஜட் தூஃபான் லகாய் சஞ்சய் மே டால் தேத்தி ஹே. ஆஹா மாயா புயலை வரவழைத்து உடனே சந்தேகத்தில் கொண்டு வந்து விடுகிறது. சஞ்சய் புத்தி விஞ்சயந்தி, சந்தேக புத்தி உடையவர்கள் அழிகின்றார்கள், அதாவது அழிந்து விடுகின்றார்கள். சடே தோ சாக்கே வைகுண்ட் ரஸ், கிரே தோ சுக்னாச்சோர், அதாவது ஏறினால்
ஒரே அடியாக வைகுண்டத்திற்கு செல்வீர்கள். கீழே விழுந்தீர்கள் என்றால் சுக்கு நூறாகி விடுவீர்கள். ஃபர்க் தோ பகுத் ஹை, நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கிரே தோ ஏக்தம் சண்டால், சடே தோ ஏக்தம் பாட்ஷாஹ். கீழே விழுந்தீர்கள் என்றால் ஒரே அடியாக சண்டாளராகி விடுவீர்கள். ஏறி விடுகிறீர்கள் என்றால் ஒரே அடியாக மகாராஜா ஆகிவிடுவீர்கள். சாரா படாய் பர் மதார் ஹை, முழு ஆதாரமும் படிப்பின் மீதுதான் இருக்கிறது. ஆகே கபி சுனா கி நிராகார் சிக்ஷக் கேசே ஹோத்தா ஹை? பாபா ஆச்சரியமா கேட்குறாரு, முன்பு எப்போதாவது கேட்டிருந்தீர்களா நிராகார் ஆசிரியராகி நிராகார் எவ்வாறு ஆசிரியராக இருக்கின்றார் என்று முன்பு எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா அப்படின்ட்டு பாபா ஆச்சரியமாக கேட்குறார். அபி சிவபாபா துவாரா தும் சுன்தே ஹோ, இப்பொழுது சிவபாபா மூலமாக நீங்கள் கேட்கின்றீர்கள். तुमको निश्चय हुआ है मैं तुम्हारा बाप हूँ, पतित पावन भी हूँ. உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டிருக்கிறது, நான் உங்களுடைய தந்தையாக இருக்கின்றேன், பதீத பாவனனாகவும் இருக்கின்றேன் என்று. நாலேஜ்ஃபுல் பி கஹ்தே ஹோ, ஞானம் நிறைந்தவர் என்றும் சொல்கின்றீர்கள். நாலேஜ் சே சக்கரவர்த்தி ராஜா பன்னா ஹை, யஹ் நிச்சய ஹோனா சாஹியே. ஞானத்தின் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆக வேண்டும், இந்த நிச்சயம் இருக்க வேண்டும் இல்லையா? நிச்சய் மேகி மாயா விக்ன டால்தி ஹை, நிச்சயத்தில்தான், அதாவது நம்பிக்கையில்தான், நம்பிக்கை வைப்பதில்தான் மாயை தடைகளை கொண்டு வருகிறது. துஷ்மன் சாம்னே கடா ஹை, எதிரி முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். तुम जानते हो माया हमारी दुश्मन है, घड़ी घड़ी धोखा देती है. நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், மாயை நம்முடைய எதிரியாக இருக்கிறார் என்று. அடிக்கடி ஏமாற்றி விடுகிறார். படாயி மே சன்ஷய் டால் தேத்தி ஹை, படிப்பதில், அதாவது படிப்பில் சந்தேகத்தை கொண்டு வந்து விடுகிறது. संशय में आकर बहुत बच्चे पढ़ाई को छोड़ देते हैं. சந்தேகத்தில் வந்து நிறைய குழந்தைகள் படிப்பை விட்டு விடுகின்றார்கள். पढ़ाई को छोड़ा गोया बाप टीचर सद्गुरु को भी छोड़ दिया. படிப்பை விட்டு விடுவது என்றால் தந்தை, ஆசிரியர், சத்குரு மூன்று பேரையுமே விட்டு விடுவதை போலாகும். வகுத்தோ குரு பதல்தே ரஹ்தே ஹை, அங்கு குருவை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். அநேக் குரு கர்த்தே ஹை, பல குருவை வைத்துக் கொள்கின்றார்கள். யஹ்தோ ஏக் ஹி சத்குரு ஹை, இங்கு ஒரே சத்குரு தான் இருக்கின்றார். யஹ் அப்னி மகிமா நஹி கர்த்தே ஹை, இவர் தன்னுடைய மகிமையை செய்து கொள்வதில்லை. பாப் அப்னா பரீட்சை தேத்தே ஹை, தந்தை அவருடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். பக்து லோக் காத்தே ஹைனா சிவாய நமஹ தும் மாத் பிதா லேக்கின் ஜான்தே குச் பி நஹி, சிர்ஃப் கஹ்தே ரஹ்தே ஹை, பூஜா கர்த்தே ரஹ்தே ஹை. பக்தர்கள் பாடுகின்றார்கள் இல்லையா, சிவாய நமஹ, நீங்களே தாயும் தந்தையும் என்று. ஆனால் ஒன்றும் தெரிந்து கொள்வதில்லை, சொல்லிக்கொண்டே மட்டும் இருக்கின்றார்கள், பூஜை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். தும் அபி ஜான் கயே ஹோ ஷிவ் கௌன் ஹை, நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் சிவன் யார் என்று. शिव के बाद फिर आते हैं ब्रह्मा सरस्वती, சிவனுக்கு பிறகு பிரம்மா சரஸ்வதி வருகின்றார்கள். லக்ஷ்மி நாராயண் பாதுமே ஆத்தே ஹை, லக்ஷ்மி நாராயணர் பிறகு வருகின்றார்கள். பகலே சிவபாபா, பிர் பிரம்மா விஷ்ணு சங்கர், முதலில் சிவபாபா,
பிறகு ब्रह्मा विष्णु शंकर। बाप कहते हैं मैं पहले पहले ब्रह्मा में प्रवेश करता हूँ, इनको पहले रचता हूँ। தந்தை சொல்கின்றார், நான் முதலில் பிரம்மாவிற்குள் பிரவேசம் செய்கின்றேன், இவரை முதலில் படைக்கின்றேன்। ब्रह्मा द्वारा स्थापना, फिर ब्रह्मा ही विष्णु बन पालना करते हैं। பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கின்றார், பிறகு பிரம்மாதான் விஷ்ணுவாகி பாலனை செய்கின்றார்। यह सब पॉइंट्स नोट करनी चाहिए। இந்த அனைத்து பாயிண்ட்டுகளையும் குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும்। फिर किसको समझाने की कोशिश करनी चाहिए। பிறகு யாருக்காவது புரிய வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும்। कोई तो बहुत अच्छा समझाते हैं। சிலர் மிகவும் நன்றாக புரிய வைக்கின்றார்கள்। பாபா கி தோ பாத் ஹி அலக் है। தந்தையினுடைய விஷயமே வேறு। कभी शिव बाबा समझाते, कभी यह भी समझाते हैं। तुम हमेशा समझो शिव बाबा समझाते हैं। சில நேரம் சிவ் பாபா புரிய வைக்கின்றார், சில நேரம் இவரும் புரிய வைக்கின்றார், அதாவது பிரம்மா பாபா கூட புரிய வைக்கிறார்। நீங்கள் எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள், शिव बाबा புரிய வைக்கின்றார் என்று। शिव बाबा को याद करने से विकर्म विनाश होते हैं। शिव பாபாவை நினைவு செய்வதன் மூலம் விக்ரமம் விநாசம் அடைகின்றது। तुम समझो शिव बाबा इन द्वारा नई नई पॉइंट सुनाते हैं, बड़ा युक्ति से समझाते हैं। நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், शिव बाबा இவர் மூலமாக புதிய புதிய கருத்துக்களை சொல்கின்றார், மிகவும் யுக்தியோடு புரிய வைக்கின்றார்। तो बच्चों को समझना भी चाहिए। அதனால் குழந்தைகளும் புரிந்து கொள்ள வேண்டும்। पहले तो निश्चय करना है। முதலில் நிச்சயம் செய்ய வேண்டும், அதாவது நம்பிக்கை வைக்க வேண்டும்। 7 रोज में भी रंग अच्छा लग सकता है। 7 நாளில் கூட நன்றாக நிறம் ஏற முடியும்। அதாவது 7 நாள் கோர்ஸ்லேயே பாபாவை பற்றி நல்லா புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு। 7 நாள் கோர்ஸ் கேட்ட உடனே பாபா மேலே நம்பிக்கை வர முடியும் அப்படின்னு சொல்கிறார்। பரந்து மாயா பி பகுத் தீக்கி ஹேனா। ஆனால் மாயை கூட மிகவும் தீவிரமாக இருக்கிறது இல்லையா। पहले पहले तो निश्चय बैठे कि बाप परमपिता परमात्मा स्वर्ग का रचता है, तो जरूर उसने ही राजयोग सिखाया होगा। முதலில் நம்பிக்கை அமர்ந்தது, அதாவது நம்பிக்கை வந்தது, பாபா பரம்பிதா பரமாத்மா ஸ்வர்க்கத்தை படைப்பவராக இருக்கின்றார், அப்பொழுது கட்டாயம் அவர்தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்திருப்பார்। ஸ்ரீ கிருஷ்ண சிக்லா நா சகே, ஸ்ரீ கிருஷ்ணர் கற்றுக் கொடுக்க முடியாது। உன்கா ஆனாஹி சத்யுகமே ஹோத்தா ஹை, அவர் வருவதே சத்யுகத்தில்। ஸ்வர்க கா ரச்சிதா சிவ் பாபா ஹை, ஸ்வர்க்கத்தை படைப்பவர் சிவ தந்தை ஆவார்। அகர் கோயி கஹே ஸ்ரீ கிருஷ்ண கே தன் में आया, परंतु श्री कृष्ण तो उस रूप में आना सके। ஒருவேளை யாராவது இவ்வாறு சொல்கிறார்கள் என்றால் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உடலில் வந்தார் என்று, ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த ரூபத்தில் வர முடியாது। சிவபாபாவே கிருஷ்ணர் உடலில் வரணும்னு நினச்சா கூட வர முடியாது, ஏன்னா அதே உடல் அவருக்கு சத்தியுகத்தில் தான் கிடைக்கும்। உன்கா ஆனாஹி சத்யுகமே ஹோத்தா ஹை, அவர் வருவதே சத்யுகத்தில்। பாபா கிசி கே கர்ப் சே தோ ஜென்ம நஹி லேத்தா, பாபா யாருடைய கர்ப்பத்தின் மூலமாகவும் பிறப்பதில்லை। இன்கே தன்மே பிரவேஷ்கர் இன்கா பி பரிச்சை தேத்தா ஹை, இவருடைய உடலில் பிரவேசம் செய்து
இவருக்கும் அறிமுகம் கொடுக்கின்றார். இன்கா நாம் பிரம்மா ஹம்னே கியோ ரகா, இவருடைய பெயரை பிரம்மா என்று ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது? யஹி ஸ்ரூ சே லேக்கர் அந்த் தக் பாட் பஜாத்தே ஹை, இவர்தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பாட் நடிக்கின்றார். தும்ஹாரே பி பகுத் அச்சே அச்சே நாம் ரக்கே தே, உங்களுக்கும் கூட நிறைய நல்ல நல்ல பெயர்களை வைத்திருந்தார். கித்னே பச்சோं के நாம் ஆயே, எத்தனை குழந்தைகளுடைய பெயர் வந்தது. வண்டர் ஹேனா, அற்புதமாக இருக்கிறது இல்லையா? இத்தனை நாம் தோ யஹாं கே பிராமன் லோக் தேனா சகே, இத்தனை பெயர்களை இங்கு இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு கொடுக்க முடியாது. சந்தேஷி ஃபட் சே நாம் லே ஆயே, அதாவது டிரான்ஸில் போகிறாங்க இல்லையா, டிரான்ஸில் போகிறவங்க உடனே பெயரை கொண்டு வந்தார்கள். அதாவது பாபா வந்து சூக்ஷ்மவதனத்தில் பேர் வைப்பாங்க. அந்த பேரை டிரான்ஸில் போகிறவங்க தெரிஞ்சுட்டு வந்து சொல்லுவாங்க. பேஹத் கே பாப்னே நாம் ரக்கே, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை பெயர் வைத்தார். வண்டர் ஹே, அற்புதமாக இருக்கிறது. வண்டர்ஃபுல் பாப், வண்டர்ஃபுல் ஏம் ஆப்ஜெக்ட், அதாவது அற்புதமான தந்தை, அற்புதமான குறிக்கோள். தும் சோ ராஜாவுக்கே ராஜா பனேங்கே, நீங்கள் தான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆவீர்கள். லக்ஷ்மி நாராயண் கா சித்திர படா கிளியர் ஹை, லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரம் மிக தெளிவாக இருக்கிறது. ஊப்பர் மே திரிமூர்த்தி கா சித்திர படா அக்யூரேட் ஹை, மேலே திரிமூர்த்தியினுடைய சித்திரம் மிக துல்லியமாக இருக்கிறது. 84 ஜென்ம பி ஜரூர் லேனே ஹை, 84 ஜென்மம் கூட கட்டாயம் எடுக்கின்றோம். கலியுக கா அந்த் பதித், சத்யுக கி ஆதி பாவன், கலியுகத்தினுடைய கடைசி பதீதமாக இருக்கிறது, சத்யுகத்தினுடைய ஆரம்பம் தூய்மையாக இருக்கிறது. பச்சோं को सर्विस का सबूत देना चाहिए, குழந்தைகள் சேவையினுடைய நிரூபணம் கொடுக்க வேண்டும். பாபா ஹம்னே பி யஹ் छोटे छोटे पर्चे छपवाए, பாபா நாங்கள் கூட இந்த சிறிய சிறிய நோட்டீஸ் அச்சிட வேண்டும். ஊப்பர் மே சிவ் திரிமூர்த்தி और 2 बाप का परिचय हो, மேலே சிவன் திரிமூர்த்தி மற்றும் 2 தந்தையினுடைய அறிமுகம் இருக்க வேண்டும். யஹ் பாயிண்ட் ஜரூரி ஹோனி சாஹியே, இந்த பாயிண்ட் கட்டாயம் இருக்க வேண்டும். ऐसे ऐसे पर्चे छपाकर खूब सर्विस करके समाचार देना चाहिए, அவ்வாறு அதாவது அவ்வாறெல்லாம் நோட்டீஸ் அச்சிட்டு நன்றாக சேவை செய்து செய்தி கொடுக்க வேண்டும். தப் பாப்கி தில் பர் சடேங்கே, அப்பொழுது தந்தையினுடைய உள்ளத்தில் ஏறுவீர்கள். चिट्ठी सिर्फ खुश खैराफत की नहीं, सर्विस करके समाचार लिखना है कि बाबा यह सर्विस की, வெறும் கடிதம் மட்டும், அதாவது குஷி நிறைந்த கடிதம் மட்டும் எழுதினால் போதாது, சேவை செய்து அதை பற்றிய செய்தியை எழுத வேண்டும். பாபா இந்தந்த சேவை செய்தோம் என்று. सिर्फ याद प्यार लिखने से बाबा का पेट क्या भरेगा, அன்பு நினைவு என்று எழுதுவதன் மூலம் மட்டும் பாபாவுடைய வயிறு நிரம்புமா என்ன? आज फलाने को समझाया, आज पति की सर्विस की, बहुत अच्छा खुश हुआ, ऐसे ऐसे सर्विस की समाचार बाबा को लिखना है. பாபா சொல்றாங்க, இன்று இன்னாருக்கு புரிய வைத்தோம், இன்று கணவருக்கு சேவை செய்தோம், மிக நன்றாக குஷி இருந்தது,
அப்படி எப்படி சேவை செய்தோம்? இந்த செய்தியை பாபாவிற்கு எழுத வேண்டும். தோ பாப்கி பாயிண்ட் முக்கிய ஹை. 2 தந்தையினுடைய பாயிண்ட், அதாவது அறிமுகம் முக்கியமானது. बेहद का बाप है ही स्वर्ग का राज्य भाग्य देने वाला. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைதான் சொர்க்கத்தினுடைய ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். தும் கித்தனே மீட்டே மீட்டே பச்சே ஹோ. நீங்கள் எவ்வளவு இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். பாப் சம்ஜாத்தே ஹே யா சப் எடாப்ட் சில்ட்ரன் ஹே. தந்தை புரிய வைக்கின்றார், இவர்கள் அனைவரும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கின்றார்கள். இத்தனே சப் தோ தர்ம கே பச்சே ஹி ஹோ சக்தே ஹே. இவ்வளவு அனைவரும் தர்மத்தை சேர்ந்த குழந்தைகளாகத்தான் இருக்க முடியும். வஹ் தர்ம கே ஃபாலோயர்ஸ் ஹோத்தே ஹே. அந்த தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு ஃபாலோயர்ஸ் இருக்கின்றார்கள். யஹா தும் பச்சே ஹோ. இங்கு நீங்கள் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். பாப் பி ऐसे बच्चों को देख खुश होते हैं. தந்தை கூட அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படுகின்றார். யஹ் சப் ஹமாரே பச்சே ஹே. இவர்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் என்று. அபி அந்த்கா பாட் பஜா ரஹே ஹே. இப்பொழுது கடைசி நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றோம். ஸ்வர்க் கி ஸ்தாபனா மே மதத் கர்னே கே லியே மேரே சாத்தி பனே ஹே. ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதில் உதவி செய்வதற்கு எனக்கு துணையாளராக ஆகியிருக்கின்றீர்கள். அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய காரியத்தில் பாபாவுக்கு உதவி செய்யறதுக்கு என்னுடைய துணையாளராக ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். यह है रुद्र शिव बाबा का राजस्व अश्वमेध ஞான் யக்ய. இது ருத்ரன் சிவ பாபாவினுடைய ராஜஸ்வ அஸ்வமேத ஞான யக்யம். शिव बाबा स्वर्ग की स्थापना कैसे करते हैं? शिव बाबा சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனையை எவ்வாறு செய்கின்றார்? पहले ब्रह्मा और ब्राह्मणों द्वारा रुद्र ஞான் யக்ய ரச்தே ஹே. பாபா கேள்வி கேட்டு பதில் சொல்றார். முதலில் பிரம்மா மற்றும் பிராமணர்கள் மூலம் ருத்ர ஞான யக்யத்தை படைக்கின்றார். ஜிஸ்ஸே ஸ்வர்க கி ஸ்தாபனா ஹோத்தி ஹே. இதன் மூலம் சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை ஆகின்றது. तो जरूर ब्राह्मणों को ही यज्ञ संभालना है. அதனால் கட்டாயம் பிராமணர்கள்தான் யக்யத்தை பாதுகாக்க வேண்டும். அச்சா, நல்லது. தாரணா கேலியே முக்கிய சார். தாரணைக்கான முக்கியமான சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நிக்ஷய் புத்தி பன் படாயி கர்னி ஹே. நிச்சய புத்தி உடையவராகி படிப்பை படிக்க வேண்டும். கபி பி கிசி பாத் மே சன்ஷய் நஹி உட்டானா ஹே. ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகம் எழக்கூடாது. நிக்ஷய் மேஹி விஜய் ஹே. நிச்சயத்தில்தான் வெற்றி இருக்கிறது. செகண்ட் பாயிண்ட், பாப் கா சாத்தி பன் स्वर्ग की स्थापना में पूरा मददगार बनना है. பாபாவுடைய துணைவர்களாகி ஸ்வர்க்கத்தினுடைய ஸ்தாபனை காரியத்தில் முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். யக்ஞ கி சம்பால் கர்னே வாலா பக்கா பிராமன் பன்னா ஹே. யக்யத்தை பாதுகாக்கக்கூடிய பக்கா பிராமணர் ஆக வேண்டும். வரதான், ஞான் ஸ்வரூப் பன் कर्म फिलॉसफी को पहचान कर चलने वाले कर्म बंधन मुक्त भव. வரதானம், ஞான சுரூபமாகி கர்ம தத்துவத்தை அறிந்து கொண்டு நடக்கக்கூடிய
கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக. விளக்கம். கई बच्चे जोश में आकर सब कुछ छोड़ किनारा कर तन से अलग हो जाते. நிறைய குழந்தைகள் ஆவேசத்தில் வந்து அனைத்தையும் விட்டுவிட்டு ஒதுங்கி உடல் மூலமாக தனியாக ஆகிவிடுகின்றார்கள். लेकिन मन का हिसाब किताब होने के कारण खींचता रहता है. ஆனால் மனதினுடைய கணக்கு வழக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் இழுத்து கொண்டே இருக்கின்றது. புத்தி ஜாத்தி ரஹ்தி है. புத்தி சென்று கொண்டே இருக்கின்றது. यह भी एक बड़ा विघ्न बन जाता है. இது கூட ஒரு மிகப்பெரிய தடையாக ஆகிவிடுகிறது. इसलिए कोई से किनारा भी करना है तो पहले निमित्त आत्माओं से வெரிஃபை कराओ. அதனால் யாரிடம் இருந்தாவது ஒதுங்க வேண்டுமென்றால் முதலில் நிமித்தமான ஆத்மாக்களிடம் சரிபார்த்து கொள்ளுங்கள். அதாவது வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். क्योंकि यह कर्मों की फिलासफी है. ஏனென்றால் இது கர்மங்களினுடைய தத்துவமாக இருக்கிறது. ஜபர்தஸ்தி तोड़ने से मन बार बार जाता रहता है. வலுக்கட்டாயமாக ஒதுங்குவதன் மூலம் மனம் அடிக்கடி சென்று கொண்டே இருக்கிறது. तो ज्ञान स्वरूप होकर कर्म फिलॉसफी को पहचानो और वेरीफाई कराओ तो सहज कर्म बंधन से मुक्त हो जाएंगे. அதனால் ஞான சுரூபமாகி கர்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள், மேலும் சரிபார்த்து கொள்ளுங்கள். அப்போது சுலபமாகவே கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். अपने स्वमान की शीट पर सेट रहो तो माया आपके आगे சரண்டர் हो जाएगी. ஸ்லோகன். தங்களுடைய ஸ்வமானம் என்ற ஷீட்டில் செட்டாகி இருக்கிறீர்கள் என்றால் மாயை உங்கள் முன்னால் சரண்டர் ஆகிவிடும். ஓம் சாந்தி.